விடுதலை 2 பார்க்கணும் சொல்லுங்க. குறிப்பிட்ட கட்சியை தூக்கி குறிப்பிட்ட கட்சியை இறங்கி தான் பேசிக்கிறாங்க. அது புது கட்சியா கூட இருக்கலாம். அவரை மட்டும் இல்ல எம்ஜிஆரே அசிங்கப்படுத்துற மாதிரி இது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இட்டு குத்த சூரியவே இந்த படத்தை வந்து சுத்தமா டம்மி பண்ணி வச்சுக்கிறாங்க. கிளைமா மாதிரி நீங்க எத்தனை இருக்கும்போது திடீர்னு எதுக்கு அரசியல் வந்து நீங்க போத்துறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு படத்திலேயே கதையிலே பெரிய அடி வாங்குது. அதான் உண்மை. மஞ்சுவரில் சுத்த வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூல மொக்க தலைவா வன்முறைனா அது வன்முறை ஆல்ரெடி நடந்துதான் இருக்கு பொதுவாகவே. அப்படின்ற மாதிரி நீங்க படத்தையும் அதே வச்சீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி வந்து பார்ப்பாங்க, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் அளவுக்கு வந்து அந்த குஸ்பம்ஸா கொடுக்குது நம்மளுக்கு அப்படின்னா சுத்தமா இல்லை. ஏன்னா அசுரன்ல ஆக மாட்டாங்க. நான் சொன்னேன் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நல்லா ஜாலியா போன படம் அப்படின்னா தான் கொஞ்சம் படம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க மூவி ஒரு கூடுற மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி காட்டுறாங்க. பட் போக என்ன வர்றாரு அப்படின்னா வயலண்டா மாறுறாரு. விடுதலை பார்ட் 2 வன்முறை அரசியல் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெருசா ஈடுபாடு வரல. அதான் சொல்ல போறேன். கிளாமர்ல தெளிவா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஒரு படம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நாட்டு மக்கள் நல்லது சொல்லணும். அந்த படத்தை திரைப்படம் மூலியமா வந்து நீங்க நல்ல கருத்துக்களை பகிரணும். நீங்க என்ன சொல்றீங்க, போராட்டம் பண்றீங்க, போராட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணி எல்லாம் சாகுங்கன்றீங்க. இது எதுக்கு? இது வந்து என்னால எதுக்க முடியல. அன்பு வழியிலே வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்றாங்க, அது மூலியமா வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க எதுக்கு வன்முறையை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கறேன். அந்த வன்முறையா வந்து படம் ஃபுல்லா நிறைய டிராவல் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிவாங்குது படம். விஜய் சேதுபதி கேரக்டரு ஸ்டார்டிங்ல வந்து நல்லா சாஃப்டா காட்டுறாங்க, நல்ல கேரக்டரு, நல்லா வந்து அறிவுரை கூறுற மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி காட்டுறாங்க. பட் போக என்ன வர்றாரு அப்படின்னா வயலண்டா மாறுறாரு. வெட்டு குத்து தான் இது பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மாறுறாரு. அது வந்து ஏன் நீங்க அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருக்க கேரக்டரே வச்சிருந்தீங்கன்னாவே சூப்பரா இருந்திருக்கும். அதான் நான் சொல்ல போறேன். ஆக மாட்டாங்க. நான் சொன்னேன் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நல்லா ஜாலியா போன படம் அப்படின்னா தான் கொஞ்சம் படம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க முழுக்க வன்முறையா காட்டியிருந்தீங்கன்னா படம் ஓடாது. இதுதான் வந்து யதார்த்தம். ஏன்னா அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் ஒரு படத்தையே உள்ள வராங்கன்னும் போது நீங்க மட்டும் வன்முறைனா அது வன்முறை ஆல்ரெடி நடந்துதான் இருக்கு பொதுவாகவே. அப்படின்ற மாதிரி நீங்க படத்தையும் அதே வச்சீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி வந்து பார்ப்பாங்க, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் வந்து இங்க நடந்திருக்கு. டிஃபரன்ஸ் இது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அரசியலே இருக்காது, இதுல ஃபுல்லா அரசியல் தான் பேசிக்கிறாங்க. அரசியல்ல தான் படமே நவுறுது. ஓகேவா? சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இட்டு குத்த சூரியவே இந்த படத்தை வந்து சுத்தமா டம்மி பண்ணி வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் சின்ன ரோல் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி சூரிய பெருசா யூஸ் பண்ணலாம் போது எதுக்கு நம்ம விடுதலை 2 பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் சேதுபதி படம் தான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீ பார்ட் 1 இட்டு குத்த சூர்யாவே நீ வந்து முழுசா யூஸ் பண்ணாம விஜய் சேதுபதியே காட்டிக்கிறேன் போது தான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி எழுமுது. அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கணும், சூரிய இம்பார்ட்டன்ஸா போட்டு விஜய் சேதுபதி அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்த ரோலுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட நான் பாராட்டிடுவேன். நீ விஜய் சேதுபதியை மட்டும் தூக்கி காட்டி சூரிய ரொம்ப வட்டம் பண்ணது என்னால ஒத்துக்க முடியல. தனுஷை எப்படி பாக்குறோமோ அந்த சின்ன வயசுல பாக்குற மாதிரி நினைச்சுவாங்களேன். ஒரு 2-3 சீன் வந்து வெட்டா குத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் ரோல் இது. மற்றபடி கென்னுக்கு பெருசா ரோல் இல்லை, அவரு இறந்துருவாரு பாவம். அதனால அவரை பெருசா காட்டல. 2-3 சீன் வந்து மாசா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க, வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதான் சண்டை கூட இல்லை, வெட்டுறது. அதான் மஞ்சுவரில் சுத்த வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சும்மா ஒரு ஹீரோயின் போடணும் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க, பாட்டுக்கு யூஸ் பண்ணியும் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் எந்த அளவுக்கு அதாவது வேட்டையால போட்டதுக்கெல்லாம் இந்த இதுல மஞ்சுவரி யூஸ் பண்ணல. மியூசிக் நல்லா இருக்குது, பிஜிஎம் வைஸ் மியூசிக்லாம் சூப்பரா இருக்குது. பட் பாட்டு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல, ரொம்ப கேட்கற மாதிரி இல்ல. பார்ட் 1 அதை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மி தான். விஷுவலு எஃபெக்ட் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வெற்றிமாறன் பின்னுவா போல. அதே மாதிரி தான் இந்த படத்தை பின்னி இருக்கா போல. டைரக்ஷன்லாம் நீங்க வராதீங்க, டைரக்ஷன் சூப்பர். இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அசுரன் அந்த முந்தைய பட சாயல்லாம் இருக்கு. அந்த வெற்ற சீன்லாம் அசுரன் தான். அது கூஸ்பம்ஸ் மறுபடியும் ஏற்றி வெற்ற சீன்லாம் காட்டிடுறாங்க. பட் அது அசுரன் அளவுக்கு வந்து அந்த கூஸ்பம்ஸா கொடுக்குது நம்மளுக்கு அப்படின்னா சுத்தமா இல்லை. ஏன்னா அசுரன்ல அந்த எமோஷனோட வந்து தனுஷ் போய் வெட்டுற மாதிரி இருக்கும். இது விஜய் சேதுபதி வெற்றா இருந்தா காட்டுதே தவிர அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு காட்டல. குறிப்பிட்ட கட்சியை தூக்கி குறிப்பிட்ட கட்சியை இறங்கி தான் பேசிக்கிறாங்க. அது புது கட்சியா கூட இருக்கலாம். பொது கட்சி உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் பேர்லாம் குறிப்பிட விரும்பல. டைலாக் தப்பு ஃபர்ஸ்ட். தத்துவம் அவங்க என்ன சொல்றாங்க, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகரை மட்டும் தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து அவரை மட்டும் இல்ல எம்ஜிஆரே அசிங்கப்படுத்துற மாதிரி இது. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்ச பிறகுதான் விஜய் வந்து அரசியல் வராருன்னு சொன்னாங்க. அப்போ இந்த படத்துக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்க? சரி, அப்ப எம்ஜிஆர் அவரு இப்பயா வந்தாரு, அவரு ஆண்டுட்டு போயிட்டாரு. அப்ப அவரே குத்தி காட்டாம தானே ரசிகர் உருவாக்குறாங்க சொல்லிட்டு
அப்படின்ற கொஸ்டின் தான் நான் வைப்பேன். அரசியல்ல ரொம்ப விளையாடிக்கிறாங்க, அதனால தான் வந்து எனக்கு படம் 60 ரூபாய் போகுது. செட் ஆகல, தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க துரியோதனா எடுத்த படம் எல்லாம் சூப்பரா இருந்தது. பொல்லாதவனு, வடச்சென்னை ரவுடிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட், அதில் அரசியல் பெருசா இல்லை. வடச்சென்னை அப்புறம் என்ன ஆடுகளும் அருமையான படம். அந்த மாதிரி நீங்க எத்தனை இருக்கும்போது திடீர்னு எதுக்கு அரசியல் வந்து நீங்க போத்துறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு படத்திலேயே கதையிலே பெரிய அடி வாங்குது. அதான் உண்மை. பிடிச்ச சீன் தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து போலீஸ் வந்து ரொம்ப கலாய்ப்பாரு விஜய் சேதுபதி. காட்டுல அந்த காட்டோட சீன்லாம் எல்லாமே சூப்பரா காமெடியா இருக்குது, ஃபன்னா இது பார்க்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டா போகுது. அந்த சீனுக்கு மட்டும் தான் நல்லா இது தவிர படம் முழுக்க அரசியல் உள்குத்தோலையே நவுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்குது படம். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் தான். ஏன்னா விஜய் சேதுபதி பேக்ரவுண்ட் வாய்ஸ் டைலாக் பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே திணிச்சுக்கிறாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். லாக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக், செகண்ட் ஆஃப் ஓகே. இன்டர்வல்ல மொக்க தலைவா, மொக்க வெட்டுற சீன் தான் விஜய் வெட்டுற மாதிரி சீனு. இளையராஜா பிஜிஎம் போட்டு இன்டர்வல் விட்டுறாங்க. அது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றதுலாம் எதுவுமே இல்லை. இன்டர்வல் லுக்கு எல்லாமே சூப்பர் தலைவா. ஏன்னா வெற்றிமான்லாம் எல்லாம் பக்காவா பண்றாப்புல, அந்த ரோலு லுக்கு எல்லாம் பக்காவா பண்றாப்புல, அதெல்லாம் பக்காவா இருக்குது. நான் அதுக்கெல்லாம் வரல. ஸ்டோரினால தான் எனக்கு படம் வந்து கொஞ்சம் பிடிக்காம போயிச்சே தவிர மற்றபடி நீங்க எடுத்த விதம், லுக்கு, ரோலு, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டாப் கிளாஸ். சூர்யா எக்ஸ்ட்ரா காட்டி இருக்கணும். ஏன்னா நீங்க பார்ட் 1 ஹிட் ஆனது சூரியனால தான். அவர் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாம லாஸ்ட் சீன்ல மட்டும் அவரை கூஸ் பம்ப்ஸ், அதோட பெருசா கூஸ் பம்ப்ஸ் இல்ல, லைட்டா கார் தள்ளி வர மாதிரி சீன் வருது, அதோட மூசாவோட தள்ளி இல்ல அப்படின்னும் போது சூர்யா கொஞ்சம் மட்டம் தண்ட மாதிரி தான் இருக்குது. சூர்யா வந்து நீங்க என்ன கிராண்டா காட்டிடணும், அதான் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு பெருசா ஒண்ணும் இல்லை தெரியா. நீ அந்த காரை ஃபுல்லா தள்ளி விட்டா கூட நான் ஒர்த்தா ஃபீல் பண்ணிருப்பேன். அந்த காரை அப்படியே பாதியிலே விட்டு சூரிய இறங்கி போற மாதிரி காட்டி அந்த கிளைமேக்ஸே சொல்லி விட்டுறாங்க. அது ரொம்ப எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லை. லீடு கொடுக்கல, பட் சூரிய உயிரோட இருக்கிறதுனால விடுதலை 2 ஹிட் ஆனா வாய்ப்பு நிறையவே இருக்கு. வராது, ஏன்னா லீடே கொடுக்கலையே. லீடு கொடுத்தாதானே விடுவானுங்க, லீடே கொடுக்கல, மேலோட்டமா முடிச்சுக்கிறானுங்க. அதனால ஹிட்டாலாம் வாய்ப்பு இல்லை, ஹிட்டானா வாய்ப்பு இருக்கு. அரசியல் சார்ந்தவங்க, அரசியல் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா சூப்பரா புரியும், நல்லா என்டர்டைன்மெண்டா போகும். பட் காமன் ஆடியன்ஸ் பப்ளிக்கே வந்து பார்த்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது. மோஸ்ட்லி என்னடா பேசினே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஊத்துறோம். கங்கு அட்லீஸ்ட் ஃபேமிலியாச்சும் பாக்குற மாதிரி இருந்ததுங்க. இது ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்ற டவுட் தான். வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நிறைய அரசியல் உள்குத்து இருக்கிறதுனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் அதை நம்ம சொல்ல வேணாம். அது எந்தெந்த இதுக்கு எந்தெந்த கொள்கை எந்தெந்த கோட்பாடுலாம் மாறுபடுதோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் பின்னடைவாகும். வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா, ஏன்னா அது அந்த மாதிரி தான் இருக்குது, உள்குத்து இருக்குது. பட் ஓப்பனா பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பண்ணா அவங்களுக்கு அடி வாங்க சொல்லிட்டு மேபி அப்படியே கூட விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது வேணா நடக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ரிவ்யூவரா ரொம்ப சொல்ல முடியாது. அவங்களோட புத்தகங்கள்லாம் வெளியே வரும், அது எதுக்கு அவங்களும் அவாய்ட் பண்றாங்க. சும்மா மேலோட சுட்டி காட்டிடுறாங்க, அது நம்மளும் சுட்டி காட்டின மாதிரியே திரும்ப போயிடலாம். அவ்வளோதான். வைக்காத மாதிரி தெரியுதா நம்மளுக்கு? வச்ச மாதிரி தான் கிளியரா சொல்லிடுறாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்க டபுள் மைண்டு அப்படி டபுள் மீனிங் அப்படிலாம் இல்லை, ஓப்பனாவே இதானா சொல்லிட்டாங்க, கிளியரா எடுத்துறாங்க. ஓவராலா உங்களை தவிர படம் வரட்டா? ஓவராலா உங்களை தவிர படம் வரட்டா? என்ன தவறியா? ஏன் உங்களுக்கு அந்த படம் பிடிக்குங்களா? அதை தவிர மற்றபடி படம் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். படம் வந்து சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இல்லை. கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது.